எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் எப்போது? அவரை நோக்கி கூப்பிடும் போது, இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கும் போது, பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அறியாததும் எட்டாததும் நீ பெரிய காரியங்களை அறிவிப்பார். அற்புதங்கள் நடக்கும். என்ன அற்புதம் நடக்கும்? இதனுடைய கேள்விக்கு பதில் 6வது வசனத்தில் இருக்கிறது. 33:6 இருக்கிறது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்குவேன். 3 காரியங்களை செய்கிறார். சௌக்கியத்தை தருகிறார், ஆரோக்கியத்தை தருகிறார், அவர்களை குணமாக்கி, அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இங்க ஒரு 5 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 5-6 காரியம். அங்கு 3 காரியம் நடக்கிறது. 3 காரியம் என்னது? நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள். அந்த 3 6 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க சௌக்கியமும் ஆரோக்கியமும் அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அதுக்காக தான் வந்தார். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் இயேசுவை அனுப்பி குணமாக்கினார். இயேசுவின் மூலம் சத்தியம் வெளிப்பட்டது. இயேசுவின் மூலம் உங்களுக்கு ஆரோக்கியம் வெளிப்பட்டது. இயேசுவின் மூலம் சமாதானம் வெளிப்பட்டது. சமாதானம், சத்தியம், ஆரோக்கியம், சௌக்கியம், குணம் இயேசுவின் மூலம் உங்களுக்கு கிடைக்கப்பட்டது. தேவன் இந்த அருமையான உங்களுக்கு ஹெல்த் அந்த இயேசுவின் மூலமாக கிடைக்கிறது. எனக்கு அருமையானவர்கள், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரக்கத்தினால், இயேசுவின் வல்லமையினால் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்க அவர் தயார். டாக்டரிலும் பெரிய டாக்டர். இந்த வசனத்தை விசுவாசிங்கள். இது ஒரு தீர்க்கதரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். 6 இதோ 33:6 இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்கள் குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தின 2 வசனத்தையும் இணைத்து படியுங்கள். இது இன்று உங்களுக்கு தீர்க்க தரிசனம். God bless you.